ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை. முழு மனதோடு பாடுவோமா? இருந்துட்டு ஆழத்திலிருந்து பாடுவோமா? மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, எங்கள் நாயகனே. ஆராதனை
மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் ஆவியானவரே சுவாமி. உம்முடைய நாமத்தில் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கக்கூடிய ஒரே தெய்வம் நீர் ஆண்டவரே. நாங்கள் ஆராதித்து மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரே தெய்வம் நீங்க மாத்திரமே ஆண்டவரே. எங்கள் ஆராதனை நாயகன் நீங்கள் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை வேந்த நீராய் இருக்கிறீர் சுவாமி. நாங்கள் ஆராதிக்கக்கூடிய ஒரே உண்மையுள்ள தெய்வமாய் நீர் இந்த பூமியிலே இந்த உலகத்திலே நீர் இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இதயத்தில் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆவியானவரே. உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவர். இந்த கால வேளையிலும் உம்முடைய நாமத்தை உயர்த்தி உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மேன்மை செலுத்துகிறோம் ஆண்டவரே சுவாமி. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதோடு சுத்த கிருபை ஆண்டவரே. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் பலன், நீர் எங்களுடைய கோட்டை, நீர் எங்களுடைய அடைக்கலம். ஆபத்து காலத்திலே அனுகுணமான துணைமானவராய் நின்று இதுவரை எங்களை நடத்தி வந்திருக்கிறமைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். உங்களுடைய சமூகத்தில் நிறுத்திருக்கிறமைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். இனியும் எங்களை கொண்டு கர்த்தர் இந்த பூமியிலே காரியங்களை வைக்க பண்ணுகிறமைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை குறைவுள்ளவனாய் கருதாமல் ஆண்டவர் உமக்கு கண்களுக்கு முன்பதாக எங்களை மேன்மையாய் தெரிந்து கொண்டிருக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே சுவாமி. இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மேன்மைக்குரியவராய் தெரிந்து உம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிறமைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். இந்த கால வேளையில் ஆண்டவரே சுவாமி உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சுவாமி, நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்த ஆவியானவரே உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, நீரே எல்லாவற்றிலும் மேலான பரிசுத்த தேவன். உமக்கு நன்றி ராஜா சுவாமி. ஹல்லேலூயா. எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா. உற்சாகமாக கரங்களை தட்டி அவர் மகிமைப்படுத்தி பாடுவோம். என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் துதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே முழு மனதோடு பாடுவோம். உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா.
பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோர் நட்டாற்றல் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. நம்பினோர் நட்டாற்றல் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை என்று நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது மறுபடியும் பாடுவோம். உயர்த்தும் இந்த காலவெளியிலே, அவரை மகிமைப்படுத்தும் இந்த காலவெளியிலே அவருடைய வல்லமையை நாம் நிரம்புவோம். அவரை மாத்திரம் உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. அல்லேலூயா. ஆண்டவரே சுவாமி, ஓ உம்மை பாடுகிறோம் ஆண்டவரே சுவாமி. உம்மை பாடுவது நிமித்தம் நாங்கள் மேன்மை அடைகிறோம் ஆண்டவரே சுவாமி. உம்மை உயர்த்துவது நிமித்தம் நாங்கள் மேன்மை அடைகிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியில் உமக்கு நன்றி சுவாமி. உமக்கு மகிமை உண்டாவதாகட்டும் ஆண்டவரே சுவாமி. உம்முடைய நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாகட்டும் ராஜா சுவாமி. ஓ அல்லேலூயா சுவாமி. நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே ராஜா. இந்த காலவெளியில் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் இயேசுவே சுவாமி. ஓ நம்பினோர் நற்றாற்றில் எங்களை கைவிட்டாலும் சுவாமி எங்களை காப்பாற்ற நீர் உண்டு சுவாமி ராஜா. ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை குறித்து நாங்கள் நம்பி நின்றாலும் ஆண்டவரே சுவாமி, மனுஷர் எங்களை நற்றாற்றிலே கைவிட்டாலும் ஆண்டவரே ராஜா எங்களை காப்பாற்றி சுவாமி உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக நிறுத்திருக்கும் அன்புக்காக நன்றி சுவாமி. உம்முடைய அபிஷேகத்துக்காக நன்றி சுவாமி. உம்முடைய ஜீவனுடைய வார்த்தைகளுக்காக நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, அநேக வார்த்தைகள் பார்க்கல உம்முடைய ஒரு வார்த்தை சுவாமி மரித்தோனை உயிரோடு எழுப்புகிற வார்த்தை சுவாமி. ஆண்டவரே அப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு எங்களை எழுப்பி நிறுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை உண்டாவதாகட்டும் ஆண்டவரே சுவாமி. மேன்மை உண்டாவதாகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே சுவாமி. ஓ இந்த வேளை காலை வேளையிலும் கலங்கி வேதனையோடு வந்திருக்கிறவர்களே கர்த்தர் இந்த காலை வேளை அந்த காயங்களை ஆற்றி வேதனைகளை எல்லாம் பற்றியும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி போட்டு நம்மை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்க தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய வேதனைகள் இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், வியாதியிலே நீங்கள் துன்பத்திலே சொல்ல முடியாத போராட்டங்களில் இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையிலே விசுவாசத்தோடு நாங்கள் பாடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் எங்களுடைய வேதனை எல்லாவற்றையும் ஆற்றுவார். உங்களுடைய காயங்களை யாவையும் போக்கி எங்களுக்கு இந்த நாளிலும் ஆசீர்வாதத்தின் மகிமை எங்களுடைய வாழ்க்கையில் விடுதலாக்குவார் என்று நாங்கள் மிகவும் விசுவாசத்தோடு முழு மனதோடு கூட நாங்கள் பாடுவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. விசுவாசத்தோடு பாடுவோம். முழு மனதோடு பாடுவோம். மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. தேவைகள் ஆயிரம்
சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு ஒருபோதும் பழக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு ஒருபோதும் பழக்கமில்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஓ, எங்கள் நம்பிக்கை நீங்க மாத்திரமே ஆண்டவரே சுவாமி. உம்மை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே இந்த பூமியில. ஆண்டவரே உம்மை தவிர எங்களுக்கு வேற யாரும் இந்த பூமியில இல்லை ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே ராஜா, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது ஆண்டவரே ராஜா. தேவையை காட்டிலும் அதிகமாய் செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்ப்பதை பார்க்கிலும் அதிகமாய் செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவர். இந்த காலை வேளையில் ஆண்டவரே ராஜா, ஆண்டவர் எங்களுக்கு விரோதமாய் அநேக நாவுகள் பேசினாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக எதிர்த்து நிற்கிறீர் ஆண்டவரே சுவாமி. நிச்சயமாய் இந்த நாவுகளை ஒரு நாள் நீர் மூடுவீர் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் பேசுவீர் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் காரியங்களை செய்வீர் ஆண்டவரே ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி. உமக்கு நன்றி ஆண்டவரே ராஜா சுவாமி. இந்த காலவெளியில் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே ராஜா. நீர் உயரமும் உன்னதமான தகப்பன் ஆண்டவரே சுவாமி. உம்மை ஒருவரை மாத்திரம் இந்த காலவெளியில் உயர்த்துகிறோம் ஆண்டவரே ராஜா சுவாமி. சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கிற எங்கள் தேவனை இந்த காலவேளையில் முழு மனதோடு உயர்த்தி பாடுவோம். அவருடைய மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். அவருடைய வாஞ்சியோடு அவரை நோக்கி நாங்கள் வாழ்த்தி உயர்த்தி அவரை பாடும்போது அவருடைய வல்லமை எங்களுக்குள்ளாக இறங்கி வரும். நாங்கள் கேட்கிறதை விட்டு அவரை உயர்த்தி பாடுவோம். இந்த காலை வேளையில அவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். இந்த காலை வேளையில அவர் நிச்சயமாய் நம்மளை நிரப்ப உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் எங்களை நிச்சயமாய் நிரப்பும். எங்களுடைய குறைவுகளை மாற்றும், வியாதியை சுகப்படுத்தும், கட்டுக்களை விடுதலையாக்கும், எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இந்த காலை வேளையில் எங்களை விடுதலை தருவார். விசுவாசத்தோடு கூட அவருடைய நாமத்தை நாங்கள் மேன்மைப்படுத்தி உயர்த்துவோம் இந்த காலை வேளையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே சுவாமி. ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மகிமைப்படுத்தி முழு மனதோடு நாங்கள் அவரை நோக்கி பாடுவோம். காலை வேளையில் அவருடைய வல்லமை நாங்கள் நிரம்புவோமாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா
அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே மறுபடியும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்த தேவனே கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே ஆதியும் அந்தமும் மாணவர் இவர் அல்வாவும் ஒமேகாவும் மாணவர் இவர் ஆதியும் அந்தமும் மாணவர் இவர் அல்வாவும் ஒமேகாவும் மாணவர் இவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாயிவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாயிவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே தேவனே பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே எல்லா நமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் எல்லா நமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் கன மகிமைக்கு பாத்திரரே தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன் கன மகிமைக்கு பாத்திரரே தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் என்று உயர்த்துவோம். இந்த காலையில் அவர் உயர்த்தி பாடுவோம். அவர் பரிசுத்தர் என்று மறுபடியும் எங்கள் நாவில் அறிக்கையிடுவோம். அவருடைய பரிசுத்த ஆவியுடைய வாழ்க்கையில் இறங்கி வரும், எங்களை நிரப்பும், நிச்சயமாக எங்களை விடுவிக்கும். அவருடைய ஆவியில் இந்த காலையில் தேவன் தாமே எங்களை நிரப்ப அவரோடு காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று மறுபடியும் எங்களுடைய இருந்த ஆழத்தில் அவரை நோக்கி நாங்கள் பாடுவோம். அவருடைய வல்லமை நிச்சயமாய் நம்மை நிரப்பும். இந்த காலையில் நாங்கள் வந்த போராட்டங்கள், வியாதிகள், கவலை, கண்ணீர் யாவும் இந்த காலைகளில் மாறி போகும். விசுவாசத்தோடு கூட பாடுவோமாக. அவருடைய வல்லமை இந்த வேலை நாம் உணர்வோமாக. அவரை உயர்த்தும். இந்த காலைகளிலே அக்கினியின் தேவன், அபிஷேகத்தின் தேவன், வல்லமையின் தேவன் இந்த காலைகளில் எங்கள் மீது இறங்கி வருவார். அவருடைய அக்கினியை ஊற்றுவார், அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுவார். நிச்சயமாய் நம்மை விடுவிப்பார். இந்த காலைகளில் அவர் உயர்த்தி பாடுவோம். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து பாடுவோம். அபிஷேகத்தோடு பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்
பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹalleluya. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். ஹalleluya. ரிக்கல தரலமா சிகிதரலமா மாமா 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 ரிக்கல தரலமா சேரி தலலலலலய மாமா 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 ஓ ரிக்கல தரலமா மாமா 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 ஓ சிகிதரலமா சேரி தலலலய மாமா 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 ஓ ரபதலலய மாமா 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 ஓ தேவனே சுவாமி, உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய அக்கினியால் நிரப்புங்க ஆண்டவரே சுவாமி, உம்முடைய மகிமையால் நிரப்புங்க ஆண்டவரே சுவாமி. இந்த காலை வேளையிலே தாகத்தோடு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய அக்கினி கடந்து வருவதாக, அபிஷேகம் கடந்து வருவதாக, வல்லமை கடந்து வருவதாக, ஜீவ ஊற்றி கடந்து வருவதாக சுவாமி. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தால நிரப்புங்க ஆண்டவரே. அந்நிய பாஷை இருக்கிற அந்நிய பாஷை நோக்கி இந்த வேளையிலே துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், வல்லமையில் நிரப்புவோம். இந்த காலை வேளையிலே கர்த்தரை உயர்த்துவோம். இந்த வேளையிலே நாவுகளை திறந்து அவரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய பிரசன்னத்தினால் இந்த காலை வேளையிலே நாங்கள் நிரம்பி அவர் இந்த வேளையிலே நாங்கள் வெறுமையாய் போகாத படிக்கு அவருடைய ஆவியிலே நிரம்பி போகும்படி நாங்கள் அவரை அந்நிய பாஷையினால் ஆராதனை செய்வோம். ஹalleluya. ரிக்கலதர்லமா ஷீதலலயமா மாமா 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 ஓ ரிபா மாமா 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 ஓ ரிக்கலதர்லமா ஷீதலலயமா மாமா 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 ஓ ரிதலலயமா ஷீதலலலலலலலலலலலல ஓ ஆவியானவரே சுவாமிகள் மத்தியில வருகிற தேவனே உமக்கு நன்றி சுவாமி. அக்கினியினால் எங்கள் நிரப்புகிற ஜீவனுள்ளவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ ரதலயமா ஷீதலலலலலலலலலலல ஓ ரிக்கலதர்லமா ஷீதலலயமா மாமா 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 ஓ ரபதலயமா ஷீதலலலலயமா மாமா 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹalleluya. ஆண்டவரே எங்கள் சேனைகள் கர்த்தர் நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் இந்த பாவிகளாகிய எங்கள் மத்தியிலே உலாவி வருகிற பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி சுவாமி. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமை எல்லா மேன்மையும் ஒருவருக்கு மாத்திரம் இருதயத்தில் ஆழத்தில் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் ஆண்டவரே சுவாமினி. உங்களுடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரை நிழலாக எப்போதும் கூட இருக்கிறமைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் அனுதினம் நிரப்புகிறமைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி சுவாமி. மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஹalleluya. அங்கே வேதம் சொல்லுது 1 பேதுரு 2 அங்கே அங்கே நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானத்தின் மேலே வாஞ்சியாயிருங்கள் என்று சொல்லி, இங்கே பிறந்த பிள்ளை எவ்வளவாய் அங்கே பால் அவசியமோ அதே போல இங்கே கிறிஸ்தவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையிலையும் இங்கே வளருகிறதற்கு இங்கே கர்த்தருடைய வார்த்தை அவசியமாக இருக்கிறது. ஆமீன். ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது, தேவையாக இருக்கிறதோ அதே போல தான் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் இருக்கிறது. அது அத்தியாவசியமான காரியம். ஏன்னா ஒரு பிள்ளைக்கு அத்தியாவசியமான காரியம். அதே போல தான் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை
அதில் வாஞ்சை உள்ளவர்களாக இல்லை விருப்பம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரைட்? ஆனபடி தாங்க நீங்கள் 119 சங்கீதம் அங்கே 103 வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் 119 அதிகாரம் 103 வசனம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். ஆமென். எவ்வளவு இனிமையானதும் மதுரமுமாய் இருக்கிறது எங்களுடைய வாய்க்கு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் அங்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அது ஒரு விடுதலையை கொண்டு வருகிறதாய் காணக்கூடியதாக இருக்கிறது. அவை நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முந்தி சொல்லுவாங்க எங்களுடைய அப்பா இல்லை அம்மா விடிய எலும்பினோடனே முதல் முகம் கழுவிட்டு டீ குடிச்சிட்டு முதலாவது பேப்பர் எடுத்து வாசிச்சுட்டு தான் மிச்ச காரியங்களை செய்வார்கள். ஏன்னா நார்மலாக காலையில் முதல் பேப்பரை வாசித்து தான் அடுத்த காரியம். வீட்டில் சீனி இருக்கோ இருக்கோ தெரியாது, ஆனால் பேப்பர் வாங்கி வந்து கட்டாயம் வாசிப்பார்கள். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மாலையில் படுக்க போகிறதுக்கு முதல் எப்படியாவது நியூஸ் பார்த்துட்டு தான் சில பேர் படுப்பாங்க. உங்களுக்கு தெரியும், அங்கே அந்த நாட்களில் எப்படியாவது என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டுட்டு தான் அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த காரியம். இன்றைய நாட்களில் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் இங்கே எங்களுடைய வீட்டிலே இங்கே பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். எங்களுடைய அம்மா இல்லை அப்பா, அண்ணா இல்லை சகோதரர்கள் வேதத்தை வாசிக்கிறவனாக இருக்கிறோம்னு சொல்லி. அங்கே அதை நாங்கள் அங்கே வேதம் வாசிக்கிறது உண்மையில் எங்களுடைய வீட்டிலே மற்றவர்கள் காணத்தக்கதாக, ரைட், இல்லாட்டி எங்களுக்கு கேட்கத்தக்கதாக. சில நாள் அமைதியில் வாசிக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய வீடுகளில் நாங்கள் மற்றவர்கள் காணத்தக்கதாக, விசேஷமாக பிள்ளைகள் காணத்தக்கதாக நான் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரைட்? அப்பொழுது பிள்ளைகளுக்கு தெரியும், இப்போ அம்மா வேதம் வாசிக்கிறார், இல்லாட்டா அப்பா வேதம் வாசிக்கிறார். ரைட்? எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இங்கே பிள்ளைகள் காணுகிறவனாக இருக்கிறான்னு சொல்லி. ஆனால் இப்போ பிள்ளைகள் என்னத்தை காண்கிறார்கள்? நாங்கள் ஃபோனை உருட்டுறதை காண்கிறார்கள். ஓமா இல்லையா? என்ன உண்மையில் நான் விடியடைந்து என் ஸ்கூலில் என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்குறோம், இல்லாட்டா நியூஸ் என்ன நடக்குன்னு பார்க்குறோம், இல்லாட்டா வேறு காரியங்களை தான் தொடங்குகிறோம், இல்லை எந்த எந்த செய்தியாக இருந்தாலும். ஆனால் அதுக்கு அதை ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இல்லாட்டி யாரும் அனுப்புகிற வீடியோ வந்து ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷமாக தான் இருக்கும். ஆனால் அதில் நேரம், ஆனால் அதுக்கு அதிகமான நேரத்தை அதிலே நாங்கள் செலவழிகிறவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். அது 3 நிமிஷம் 5 நிமிஷமாக தொடங்கும், ஆனால் 1/2 மணி நேரம் 1 மணி நேரமாக அது போயிடும். ஆனால் பிள்ளைகள் அறிய வேணும், அம்மா அப்பா இல்லாட்டி சகோதரர்கள் எங்களோட வீட்டில் இருக்கிறவர்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கிறோன்னு சொல்லி. ரைட்? இங்கே கதவை பூட்டிட்டு இருந்தால் பிள்ளைகளுக்கு தெரியும், ஓ அப்பா ஜெபிக்கிறா, ரைட், இல்லை அம்மா ஜெபிக்கிறா. அங்கே பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். இல்லை ஒன்று இன்றைக்கி என்ன நடக்கிறது, சில அம்மா அப்பா ரூம் கதவை திறந்து வெளியில் வர நேரம் பிள்ளைகள் யோசிப்பார், ஓ இன்றைக்கு நல்ல ஒரு சமாவோடு தான் வெளியில் வாரினோம். அப்பாவோட முகத்தை பார்க்க எங்களுக்கு தெரிகிறது, இல்லாவிட்டு அம்மாவுடைய கண்களை பார்க்க எங்களுக்கு தெரியாது. இப்படியான ஒரு சூழல் தான் பிள்ளைகளுடைய மனதிலே படத்திலே வரையப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், வேதம் வாசிக்கிறோன்னு சொல்கிறது நிச்சயம் பிள்ளைகள் காணத்தக்கதாக, ரைட், ஜனங்கள் அங்கே வீட்டார் காணத்தக்கதாக, ரைட், நாங்கள் வேதத்தை வாசிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். ரைட்? அதில் ஜெபிக்கிற போது பிள்ளைகளுக்கு தெரியணும், ஓ இந்த நேரத்தில் அம்மா ஜெபிக்கிறா இல்லாட்டி அப்பா ஜெபிக்கிறார், பிள்ளைகள் அறிந்திருக்கிறவங்களாக இருக்க வேண்டும். ரைட்? அது உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாங்கள் வளர வேண்டும் என்று சொன்னால், இல்லாட்டி எங்களுடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் சொன்னால் நான் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரைட்? அங்கே நீங்கள் சங்கீதம் 1, 2 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் சங்கீதம் 1 2 3 வாசிக்கிற போது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, ரைட், இரவும் பகலும் அவருடைய வார்த்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டுன்னு சொல்லுவது எப்பொழுதும் செழிப்பை காணுகிறது. ரைட்?
இங்கே நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செழிப்பாக இருக்க வேண்டும். ஒரு மரம் ஒரு 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 ஓரத்தில் இருக்கிற போது செழிப்புள்ளதாக இருக்கிறது. ஏன்னா ஒரு அருவிகள் எல்லாம் ஆறுகளுக்கு அருகில் இருக்கிறது. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படித்தான். எங்களுடைய செழிப்பு எங்கே தங்கி இருக்குன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையில் வேரூன்றி இருக்கிறதுலே தங்கி இருக்கிறது. அதில் தான் எங்களுடைய கனிகளும் காணப்படுகிறது. அவங்க அங்கே நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரமானது அங்கே செழித்து இருக்கிறது, கனி கொடுக்கிறதாய் காணப்படுது. எங்களுடைய வாழ்க்கையும் அங்கே செழித்து இருக்கணும்னு சொன்னால், இங்கே கனி கொடுக்கிறதா இருக்கணும்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் இங்கே வேதத்திலே வேறு ஒன்றினதாக காணப்பட வேண்டும். நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையில் நாங்கள் இருக்கிற போது தான், தியானிக்கிற போது தான். இங்கே சொல்ல அனுதி நாங்கள் இரவும் பகலும் நாங்கள் எப்படின்னு தெரியலை. நான் சொன்னது போல் அங்கே முந்தைய நாள் பைபிள் காலேஜில் இருக்கிற நேரம் என்ன நடக்குன்னு சொன்னால், அங்கே மனன வசனம் கொடுக்குற போது நாங்கள் ஒரு சின்ன ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் அதை எழுதி அந்த நாள்லேயே அங்கே பாக்கெட்டில் வச்சுக்கொள்வது. அந்த முழு நாளும் அது எங்களோட பாக்கெட்டில் தான் இருக்கும். மறக்கிற நேரம்லாம் எடுத்து வாசிக்கிறது, அப்புறம் பாக்கெட்டில் வைக்கிறது. இப்படித்தான் இது இருக்கு இப்போ நான் எந்த நேரத்திலையும். அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், உங்களை பார்த்து சொன்னாங்க அது எங்களுக்கு எப்பொழுதும் அது தியானத்திலே எங்களுடைய காரியத்திலே இருக்கிறது. அதை நான் சொன்னேன், உங்கள் பைபிள் காலேஜ் லைஃப் வாழ்க்கை இலகுவானது இல்லை. ஞாபகம் வந்து ஒரு முறை பைபிள் காலேஜில் இருக்கிற நேரம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வெட்டிங் இருந்தது. அப்போ வெட்டிங் இருக்கிறது. அப்போ வெளியில் அங்கே ஸ்கூலில் உள்ளுக்கு போனால் வெளியில் விட மாட்டாங்க, வெளியில் போகலாம். அந்த நாட்டில் ஆக ஸ்ட்ரிக், அவங்களுக்கு தெரியும், கெடுபிடிகள் அதிகம் இருந்தது. ஆனபடினால ஸ்கூலுக்கு மாதக்கணக்காக வெளியாக போகாத ஆக்களும் அந்த கேட்டை விட்டு வெளியில் போகலாது. வாரத்தில் ஒரு நாள் சண்டே மட்டும் அங்கே சில வழியாக சர்வீஸுக்கு மட்டும் 1.5 மணித்தெல்லாம் போகலாம். இப்படிப்பட்ட நாட்களாக தான் இருந்தது. அப்போ ஒரு நாள் வெட்டிங் வந்தது. அப்போ நான் போய் பிரின்சிபலை கண்டு கேட்டேன், இப்படி வெட்டிங் இருக்குது போகணும்னு சொல்லி. அப்போ அவர் 6 மார்க்கெட்டு இப்போ வெட்டிங்குன்னு கேட்டார். யாருக்கு வெட்டிங், எப்போ, எங்கே என்று சகலதும் டீட்டெயில்ஸாக கேட்டார். அப்போ நான் யோசித்தேன், இப்போ கேட்கிற விதத்தை பார்த்தா எனக்கு இவர் பெர்மிஷன் தருவார், நான் போகலாம்ன்ட்டு அந்த சந்தோஷத்தில் நான் எல்லாத்தையும் ரைட்டு நானும் 2 எல்லாத்தையும் சொன்னேன். இப்போ என்ன ஏது, அவள் யார், எங்களுக்கு எப்படி சொந்தம் எல்லாம்னு சொன்னேன். அப்போ எல்லாம் கேட்டுட்டு அவர் சொன்னார், இப்போ இந்த வெட்டிங்க்கு போகாட்டி இப்போ அது நின்றுமோ வெட்டிங்குன்னு கேட்டார். நான் சொன்னேன் இல்லையான்னு சொன்னேன். அப்போ போக தேவையில்லை. எனக்கு பிரியமானவர்களே, ஓகே, வேதாவனத்தில் பைபிள் காலேஜ்ன்றது ஈஸியான காரியம் இல்லை. சில நேரங்களில் எங்கள் விருப்பம் இருக்குது, விருப்பம் இல்லாத காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் அங்கே கர்த்தருடைய காரியங்களை செய்யக்கூடியதாக, கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒரே ஒரு பெண்டிகோஸ்டல் பைபிள் காலேஜ்னு சொன்னால் ஜால் அசம்பிளிஸ் கோடில் இருக்கிறது தான். இலங்கையிலே வேறு பைபிள் காலேஜஸ் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு பெண்டிகோஸ்டல் பைபிள் காலேஜ்னு சொன்னால் ஜாலில் இருக்கிறது ஒன்று தான். ரைட் ஓகே. அப்போ நான் உங்களுக்கு பார்த்து சொல்வது, அப்போ நான் கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் ஊறி வளருகிற போது கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. இதை சொன்ன கர்த்தர் அங்கே வாய்க்கும் எப்படின்னு சொன்னால், நான் கர்த்தருடைய வார்த்தையிலே ஊன்றி நிற்கிற போது தான். எத்தனை பேர் நான் கர்த்தருடைய வார்த்தையை அங்கே அனுதினமும் வாசிக்கிறோம்னு தெரியலை. ஆனால் நாங்கள் அனுதினமும் இங்கே வார்த்தையிலே தியானிக்கிறவர்களாக இருக்கணும். எப்பொழுதும் அந்த தியானம் இல்லாவிட்ட நினைவு எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அங்கே ஜோர்ஜ் முல்லரை பற்றி சொல்லுகிற போது சொல்கிறார்கள், அவர் 200 தடவைகள் வேதாமத்தை வாசித்தாராம். 100 தடவை இங்கே முழங்காலில் நின்று அவர் வாசித்து வருவார் என்று சொல்ல. அவர் ஒரு ஜெப வீரன். அவருடைய வாழ்க்கையை நீங்கள், நான் வாழ்க்கை சரித்திர அண்மையில் தான் முதல் வாசித்திருக்கேன். நான் திரும்ப வாசித்து அவருடைய மிகவும் என்ன சொல்கிறது, ஆரம்ப வாழ்க்கை மிகவும் செழிப்பான வாழ்க்கை. ஆனால் காலப்போக்கில் அவருடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டமான வாழ்க்கையாக கடந்து போனது. ஒரு ஜெப வீரனாக அவர் காணப்பட்ட ஒரு பிரசங்கியாராக, எவாஞ்சலிஸ்டாக, அநேக ஹோம்களை நடத்தினவராக, கர்த்தர் மேலே அங்கே சார்ந்து அங்கே தன்னுடைய ஹோமை நடத்தின ஒருவராக காணப்பட்டார். அவரை பற்றி சொல்கிறார் 200 தடவைகள் வேதாமத்தை வாசித்தார்னு சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, இன்னும் ஒரு கதை ஒன்று இருக்கு. மோகன் சீலாசர் ஒரு சஞ்சிகையில் எழுதின வாசித்தன் அதில் இருந்த கதை ஒன்று தான். அவரிடத்தில் ஒரு வாலிபன் வந்தாரலாம், வந்து கேட்டாராம், தன்னுடைய பெற்றோர் என்று கொஞ்சம் பணம் கொடுத்திருக்கிறார்கள், இந்த பணத்தை வைத்து நான் வியாபாரம் தொடங்க விரும்புகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லி.
அப்போ அந்த சகோதரன் அவருக்கு ஜெபம் பண்ணி சொன்னாராம், ஓம் உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன், ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வியாபாரம் தொடங்கும் முதல் வேதத்தை வாசித்து ஜெபத்து நீங்கள் இந்த வியாபாரத்தை நீங்கள் தொடங்குங்கள் என்று சொல்லி ஓம்னு சொல்லி அந்த பையனும் போயிட்டால். இது போய் காலங்கள் கடந்து போனது. ஒரு நாள் மோகன் சீலாஸ் அவர்களை அழைத்திருந்தார்களாம், பிஸ்னஸ் மென்னுக்கு வியாபாரம் செய்கிறவர்களுக்கு பேசும்படியாக அழைத்திருந்தார்களாம். இப்போ அழைத்திருந்த போது இவர் அங்கே போயிருக்கிறார் பேசும்படியாக. போகிற போது அங்கே அநேக வியாபாரிகள் அங்கே இருந்திருக்கிறார்கள். அப்போ அந்த கூட்டத்தில் ஆரம்ப ஜெபத்தை செய்தது இந்த வாலிப பையனா. அப்போ அது முடிந்த போது இந்த வாலிப பையன் வந்து சொன்னாராம், அன்றைக்கு நீங்கள் எனக்கு புத்திமதி சொன்னீர்கள், அதை நான் கேட்டு நடந்தேன். இன்றைக்கு இவ்வளவு வியாபாரிகள் மத்தியிலே நானும் ஒருவனாக நிற்கக்கூடியதாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. அவங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இங்கே நாங்கள் செய்வதெல்லாம் நிச்சயம் வாய்க்கும். ரைட், இங்கே செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனால் நான் கர்த்தருடைய வேதத்திலே அங்கே ஊருணினவர்களாக, இங்கே வளர்க்கப்பட்டவர்களாக அங்கே நான் இருக்கிற போது நிச்சயம் நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் இங்கே வாய்க்க பண்ணுகிற போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆகவே இங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், நான் காலப்போக்கிலே நாங்கள் சங்கீதம் 1:1 வாசிக்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து. இப்போ என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், நான் காலப்போக்கிலே எங்களுடைய வியாபாரமாக இருக்கலாம், எங்களுடைய காரியங்களாக இருக்கலாம், நாங்கள் என்ன நடக்குது, காலப்போக்கில் ஒத்து போக விரும்புகிறோம் உலகத்தோட. அதுதான் நடக்கிறது. ஆரம்பம் நல்லதாக இருக்கிறது, காலம் போக போக நாங்கள் நினைக்கிறோம், ஓம் நாங்கள் கிளப்புக்கு போகாட்டி எங்களுக்கு ஜனங்கள் கிடைக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறோம். இல்லை, எங்களோட பிஸ்னஸை நாங்கள் டெவலப் பண்ணிக்கொள்ளணும்னா நிச்சயம் நாங்கள் இப்படிப்பட்ட இடங்களுக்கு நாங்கள் போகணும். எங்களுக்கு புதிய புதிய ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தேவை. அவர்கள் ஒரு கையில் எடுத்தால் நாங்கள் இன்னொரு கையில் எடுக்க வேணும். இப்படின்ட்டு நாங்கள் எண்ணங்கள் சிந்தனைகளை நாங்கள் வளர்த்து கொள்வர்களாக இருக்கிறோம். இல்லாவிட்டால் நாங்கள் இவைகளை வித்தால்தான் எங்களுடைய கடையில் மற்ற காரியங்களை செய்யலாம். என்ன ராஜசேகர் சொல்ல, ஒருபோது நான் இப்படியான சில காரியங்கள் என்னுடைய கடைகளில் விற்கிறது இல்லை. ரைட், நான் தெளிவாக தீர்மானம் எடுத்திருக்கிறேன்னு சொல்லி. ரைட், இப்போ நான் சொன்ன இவைகளை எங்களுடைய கடைகளில் விற்கிற போது தான் மற்ற காரியங்களும் வியாபாரம் நடக்கும் என்று நான் சில பிழையான காரியங்களுக்குள்ளே நான் போக விரும்புகிறோம். ஆனால் ஒன்று என்ன நடக்கிறது, நான் காலப்போக்கில் அதனாலே எங்களுடைய வியாபாரத்தை மீண்டும் நாங்கள் அதை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. காலப்போக்கு வருகிற போது நாங்கள் இங்கே துன்மார்க்குடைய ஆலோசனைகளே, ரைட், அவருடைய வழிகளிலே நிற்க நாங்கள் பார்க்குறோம். ஏனென்று சொன்னால், நாங்கள் எங்களை தக்க வச்சுக்கொள்ள. எனக்கு பிரியமானவர்கள், தேவன் அப்படி சொல்லலை. தேவன் சொல்றார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. அப்போ எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டப்படுகிறது கர்த்தருடைய வேதாமத்தில். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அதிலே தான் கட்டப்படுகிறதா இருக்கிறது. எங்களோட மகிழ்ச்சி கர்த்தரிடத்தில் இருந்து வரும். நாங்கள் என்னத்துக்கு வியாபாரம் செய்ய, என்னத்துக்கு நான் உழைக்கிறோம், எப்படியா பணத்தை சம்பாதித்து நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேணும் என்று தான். நாங்கள் யாராவது குத்துப்பட்டு அடிபட்டு வாழ விருப்பமா? இல்லை. யாராவது வியாதியாக வாழ விருப்பமா? இல்லை. நாங்கள் ஏதாவது எங்களை வேறு எண்ணங்கள் சிந்தனைகள் இல்லை. நாங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேணும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம். எல்லாரும் அதுதானே, இல்லையா? அப்படிதானே? எல்லாரும் நான் உழைக்கிறோம், நான் சந்தோஷமாக எங்களோட குடும்பங்களை நாங்கள் ஒருவரை டிபெண்ட் பண்ணாமல் நாங்கள் வாழுகிறதுக்கு. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், அங்கே எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்வது. 15:16 வாசிக்கிற போது, எரேமியா 15:16, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். உம்முடைய வார்த்தையை உட்கொண்ட போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, அது சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ எது எங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் வேரூன்றி இருக்கிற போது. ஆமென். அதனாலே நான் சொல்லவில்லை பிஸ்னஸ் இவைகளினால் வருகிற பணங்கள் எங்களுக்கு தவறு என்று சொல்லி. ரைட், இவைகளை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற அதற்கான காரியங்களை இல்லை அதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஆமென்.
அப்போ என்ன சொல்லுகிறது, நான் கர்த்தருடைய வேதத்திலே நான் ஊறி இருக்கிற போது அதுதான் உண்மையில் எங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அங்கே 105ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, இங்கே 105ஆம் அதிகாரம் அங்கே 3ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுது. அன்றைக்கு இங்கே போய் அத்தனத்தில் நான் வாசித்தோம். இதில் அந்த கர்த்தர் ஒரு சில காரியங்களை உணர்த்தினார். இங்கே 105:3 அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவளின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவளின் இருதயம் மகிழ்வதாக. இப்போ கர்த்தர் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ரைட், எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி என்றது, சந்தோஷம் என்றது தேவன் கொடுக்கிறார். ரைட், எங்களுடைய இருக்கிற கொஞ்சம் பணத்திலேயோ இல்லாவிட்ட கொஞ்சம் காரியத்திலோ இருக்கிறவைகளில் எல்லாம் எங்களுடைய மகிழ்ச்சி தங்கி இருக்கிறது. ரைட், இப்போ நான் இதை வாசிக்கிற தேவன் உணர்த்தின ஒரு காரியம் தான், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படின்னு சொன்னால் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய கவலைகளை எடுத்து போடுகிறவராக இருக்கிறார். ஆமென். எங்களுடைய காலப்போக்கில் எங்களுடைய கவலைகள் அங்கே பாரமாக மாறுகிறது. அப்படித்தானே, எங்களோட ஒவ்வொரு கவலைகள் இவைகள் பாரமாக மாறும். தேவன் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூடப்படும். கர்த்தர் மேலே என் பாரத்தை வைத்து விட. அப்ப என்ன இன்னொரு பக்கத்தில் சொன்னா, எங்களுடைய மகிழ்ச்சிக்கான தடையா இருக்கிற எல்லா கவலைகள் பாரங்களை தேவன் எடுத்து போட போதுமானவராக இருக்கிறார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில ரைட், தேவன் அவைகளை எடுத்து போட போதுமானது. ரெண்டாவது காரியம் தான், நீங்கள் பார்த்து விளங்கிக் கொள்ளுங்கள், தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்கிறார். எங்களுடைய மகிழ்ச்சிக்காக தேவன் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். நிச்சயம் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் செய்ய ஆயத்த உங்களுடைய சந்தோஷத்துக்காக. நான் சொன்ன ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக காரியங்களை செய்கிறார். அப்படித்தானே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளையோட சந்தோஷத்துக்காக நீங்கள் காரியங்களை செய்கிறீர்கள். சிலரோட தண்டிக்கிறீர்கள். அப்படித்தானே, சில வேளையில் நீங்கள் விரும்பினதை வாங்கி கொடுக்கிறேன் பிள்ளையோட சந்தோஷத்துக்காக. பரமபிதா எங்களுடைய சந்தோஷத்துக்காக எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எங்களுக்காக அவர் யுத்தம் செய்ய போதுமானவர். ஆனால் அவர் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ரைட், அங்கே பரத்தில் இருக்கிற சந்தோஷம் அவர் எங்களுக்கும் இங்கே கொடுக்க போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, இங்கே நாங்கள் பாவம் செய்யாத படிக்க அங்கே 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அங்கே நான் பாவம் செய்யாத படிக்க தொடர்ந்து வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவோம், கர்த்தருடைய வார்த்தையின் படி என்று இங்கே அங்கே 9ஆம் வசனம் சொல்கிறது. நாங்கள் பாவம் செய்யாமல் ஜீவிக்கிறதுக்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறார். கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்திலே பதிக்கப்படுகிறதா இருக்கிறது. அவர்கள் இருக்கிற போது நாங்கள் பாவத்துக்கு ஈடுபட முடியாமல் போகிறது. ஒரு முறை நான் கொழம்புக்கு வந்த புதுசில் நான் பைபிள் காலேஜுக்கு போயிட்டு வீக்கெண்டுக்கு இங்கே இந்த சபைக்கு நான் ஊழியத்துக்கு வருகிற போது ரைட், ஒரு முறை நான் இங்கே வெள்ளவத்தில் வாடகைக்கு தான் இருந்தேன். நாங்கள் இருந்த ரூமில் இன்னும் 2 பேர் ஹிந்து ஃபேமிலிஸ், ஒரு தாயும் மகனும் எங்களோடு இருந்தார்கள். நான் நினைக்கிறேன் சாட்டர்டே சண்டேன்னு தெரியாது. அப்போ அவன் சொன்னான், எல்லோரும் நான் சினிமா பார்க்கண்டே சினிமா ஹாலுக்கு போவோம். அப்போ நான் வாழ்க்கையில் சினிமா ஹாலுக்கு போனதில்லை. ரைட், அப்போ எங்களுக்கும் புதுசு. அப்போ அவர் கேட்டார், வாங்க போவோம்னு சொல்லி. அப்போ நாங்கள்லாம் ரெடியாகி எல்லோரும் ஆயத்தமாக இருக்கிறோம். ரைட், இப்போ நான் போகிற போது எல்லோரும் ஏறி எல்லாம் வலிக்கிட்டு போகிற போது பஸ்ஸில் எல்லோரும் ஏறிட்டாங்க. கடைசியாக நான் ஏற இல்லை. ரைட், உண்மையாக நடந்த சம்பவம், எனக்கும் தெரியாது அப்போ என்னன்னு சொல்லி. நான் ஏற இல்லை. அப்புறம் வந்து கேட்டேன் ஏன்னு சொல்லி. நான் சொன்னேன், எனக்கு விரும்ப இல்லை, ஆனபடினால நான் வரே இல்லைன்னு சொல்லி. ஆனால் எனக்கு தெரியல. ஆனால் இப்போ நான் யோசிக்கிறேன், சிலவழில் கர்த்தருடைய வார்த்தை, சிலவருடைய கர்த்தருடைய காரியங்கள் எங்களை சில காரியங்கள் இருந்து எங்களை தவித்து கொள்ள பார்க்கிறது. ரைட், சிலவங்களை பாதுகாத்துக்கொள். சில எங்களுக்கு தெரியாது, ஆனால் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு இருக்கிறதுனால தேவன் சில காரியங்களை பாதுகாத்துக் கொள்கிறார். சில காரியங்களை சில இடங்களுக்கு போவதை தேவன் தவித்துக்கொள். சில நாங்கள் காலப்போக்கில் யோசிக்கிற போது எங்களுக்கு விளங்குறது, ஓம் இது தேவனுடைய வாழ்க்கையில் செய்தார், ஆவியான இதை தடுத்து கொண்டார், இல்லை இதை செய்ய விடையில்லை என்னுடைய வாழ்க்கையில், இல்லை நான் அப்படி போயிருந்த என்னுடைய வாழ்க்கை எங்கேயோ போய் முடிந்திருக்கும் நான் நினைத்திருப்போம். ஒரு ஒரு நொடிப்பொழுதிலே கர்த்தர் என்னை காத்து கொண்டான்னு சில ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சில என்னுடைய வாழ்க்கை மோசமாய் போயிருக்கும்னு நான் நினைக்கலாம். என்ன,
சில காரியங்களை நாங்கள் இணைந்து செய்கிற போது அது நல்லா இருந்திருக்கும் என்று நாங்கள் அந்த நேரம் சிந்திப்போம். ஆனால் ஒரு நாள் அது நான் போகாதனால இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது நான் சிந்திக்கிற நாட்கள் இருக்கிறது. ரைட்? கேட்கிறது எல்லாத்துக்கும் ஓமுடு நான் நடந்து கொண்டிருந்திருந்தான். ரைட்? எனக்கு பிரியமானவளே, இதனுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில கிரிய செய்ய போதுமானது இருக்கிறது. ஆமென். ஒவ்வொருடைய வாழ்க்கையில அதே போல தான் கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் கொண்டு வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் விடுதலையும் சுகத்தையும் கொண்டு வர போதுமானது. உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அங்கே ஏசாயா 54 அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது என்ன? கர்த்தர் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய தழும்புகளால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் குணமாகிறவர்களாக இருக்கிறோம். அவர் அங்கே விடுதலையை கட்டெடுக்கிற தேவன், இங்கே சுகத்தை கட்டெடுக்கிற தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில். ரைட்? அதே போல் அங்கே வேதம் சொல்லுங்கள் ஏசாயா அங்கே 40ஆம் அதிகாரம் 29, 30, 31 வாசிக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஆமென். அங்கே நீங்கள் அங்கே 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்ளும். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிதியோனுடைய ஒரு சம்பவம் சொல்லுகிறது. ரைட்? இங்கே கிதியோனுடைய சம்பவம் சொல்லுகிறது. கிதியோன் அங்கே மீதியானியர் அவர்கள் அங்கே 7 வருஷம் கர்த்தர் அனுமதித்தார். அங்கே கிதியோனுக்கு அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அடிமைத்தனத்துக்கு போகும்படியாக. அதன் பின்பதாக தேவன் கிதியோனை எழுப்புகிறதை காணக்கூடியதார். ஆனால் கிதியோன் அவருடைய கரங்களிலிருந்து அங்கே தப்பித்து கொள்ளும்படியாக வாழுகிற ஒரு மனுஷன். ஆனால் கிதியோனுக்கு அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானருக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் கிதியோன் இருக்கிறான். கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் நீங்கள் 12ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறான்னு சொன்னான். அவன் இருக்கிற பலத்தோடு தான் இருக்கிறான். அவங்க வேறைய வித்தியாசமாக புதுசாக ஒன்றும் இல்லை. அந்த சம்பவங்களை 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னு சொன்னால், அதுக்கு பிறகு நீங்கள் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னு சொன்னால், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறது இப்படி சொல்லுகிறது. மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது. சொல்லுது அங்கே வெட்டுக்கிளிகளை போல திரளாய் இங்கே இருந்தார்கள். அது அவர் ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது. இப்போ இது அவனுக்கு எண்ணங்கள் சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது உண்டு. ரைட்? ஆனால் நீங்கள் பாருங்கள், அங்கே தேவன் சொன்னால் இந்த பலத்தோடு போ. அவனுக்கு இப்போ இதுதான் வேறு இதுதான் புதுசாக ஒன்று கிடைச்ச மாதிரி இல்லை. ஆனால் ஒன்று நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் அவனுக்கு நடந்தது. நீங்கள் அந்த 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டை போய் பாருங்கள். தேவன் அங்கே இவ்வளவு பேரையும் அங்கே சுற்றியிருந்த எல்லாருக்கும் மேலாக தேவன் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இங்கே வெற்றியை கொடுத்தார் என்று காணக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இங்கே யுத்தத்தில் இங்கே அவர் நின்று யுத்தம் பண்ணினார். சாதாரணமான அங்கே ஜனங்களை கொண்டு, கொஞ்சம் பேரை கொண்டு தேவன் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வளவு திரளான ஜனங்களை மேற்கொள்ளக்கூடியதாக கர்த்தர். என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கல. அவன் ஒரே ஒரு மனுஷன் இருந்த வண்ணமாக இருந்தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்தது. ஆமென். பராக்கிரமசாலி என்று சொல்லி தேவன் அவனை பலப்படுத்துறதை காணக்கூடியது. எனக்கு பிரியம், இந்த நாள் உங்களை பார்த்து சொல்கிறேன். இங்கே நான் ஜெபிக்கிற போது, அதான் நான் சொன்னேன், நான் ஜெபிக்கிற போது இங்கே கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும்னு சொல்ல வாஞ்சி விருப்பம் வருகிறது. ரைட்? நான் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிற போது நான் ஜெபிக்கணும், கர்த்தருடைய பாதத்துக்கு வருவோம்னு சொல்லி எங்களுக்கு விருப்பம் வருகிறது. ஆனால் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், அங்கே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ரைட் நாங்கள் அங்கே வேதத்தை வாசிக்க ஜெபிக்க எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்குறோம். இங்கே தேவன் எங்களை பலப்படுத்தும். அதுதான் சொல்லுவாங்க. நான் ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பலன், ரைட், கர்த்தரு காத்திருக்கோம் அங்கே புது பலன் அடைவார்கள் சொல்லுவோம். தேவன் அங்கே பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் சோர்வுகள் பலவீனங்கள் இருந்தாலும் தேவன் அங்கே உங்களை பலப்படுத்த போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென்.